வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கேழ்வரகு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம் பசங்க ஸ்கூல் விட்டு வராங்க, அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ நான் ஆல்ரெடி உளுந்தங்கஞ்சி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் 2 days பிஃபோராக. கேழ்வரகு கஞ்சி உளுந்தங்கஞ்சி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. உளுந்தங்கஞ்சி ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சா, அதனால இன்னைக்கு கேழ்வரகு கஞ்சி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கேழ்வரகை நான் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. நான் இன்னைக்கு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 5 மணி நேரம் ஊற வச்சாலும் அது தப்பு இல்லைங்க. ஆனால் சின்னது தானே, சீக்கிரமாக ஊறிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 4 மணி நேரம்னாலும் ஊற வச்சாதான் அதை அரைச்சி பால் எடுக்கணுங்க. அதை அரைக்கும் போது ஒரு நல்ல மையான ஒரு பால் திக்காக எடுக்க முடியும். சரி, அரைச்சிட்டு எப்படி பால் எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த கேழ்வரகு கஞ்சியில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால வளர்கிற பிள்ளைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் எலும்பு சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுமே சால்வ் ஆகுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அந்த கை கால்லாம் நல்லா திடமாக வரும் வளர்கிற பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் நம்ம வீட்டில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நான் வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டால் கூட ஒரு 3லேருந்து 4 நாள், அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாள் என் பசங்க இதை குடிக்கிறாங்க. ஈவினிங் இதுதான் தான் இருக்கும். வந்ததும் எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் தூக்கி கொடுக்குறதுல ஒரு கிளாஸ் கஞ்சி தான் கொடுக்குறேன் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு குடிக்கும்போது அவங்க ரொம்ப பண்ணாங்க. இப்போ ரெகுலராக குடிக்கிறதுனால வந்த டைம்ஸில் சீக்கிரமாகவே குடிச்சிடும். இப்போ கஞ்சி நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கேழ்வரகை ஒரு டைம் அடிச்சிருக்கிறேங்க. நல்லா இதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் டைம் அடிக்கணும். 2 டைம் அடித்தாலே எனக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வைக்க சொல்கிறேங்க. இது ஒன்றுக்கு பாதியாக இப்போ அடிச்சிட்டுங்க. அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம். இதை வடிகட்டிடலாம். ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுனால அந்த மேலே உள்ள தோல் எதுவுமே வராது. அந்த உள்ளே உள்ள வெள்ளை கலர் பாகு போல தாங்க வந்துட்டுருக்கும். இப்போ 2வதும் தண்ணி விட்டு அடிச்சிருக்கிறோங்க. இதையும் வடிகட்டிக்கலாம். 2 தடவை நல்லா அடிக்கும் போது அதுக்குள்ளே உள்ள மாவு எல்லாமே அரைச்சி அந்த வெள்ளை பாகு மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். மேலே உள்ள தோலெல்லாம் இந்த இப்படி சக்கை மாதிரி நின்றுங்க. இதை நான் யூஸ் பண்ணுறதில்ல, இப்போ கீழே போட்டுருவேன். இப்போங்க இந்த கஞ்சியும் காய்ச்சி எடுக்கும்போது குழுன்னு ஒரு மாதிரி கட்டி பதத்துக்கு தான் வரும். அதுக்காண்டி தண்ணியாக வச்சுக்கோங்க. அல்லது பொங்கல் செஞ்சனா எப்படி இருக்கும் அது மாதிரி தண்ணி இல்லாட்டி ரொம்ப கட்டி ஆகிடும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரும்போது குடிக்கிற மாதிரி சரியாயிடும். இது ஒன்றும் இல்லை, தனியான கேழ்வரகு பாகு மட்டும்தான் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு ஆளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிற விதத்தில் நான் ஒரு 2 பெரிய கிளாஸ் இது காய்ச்சிறேன். 4 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தாலும் 2 பொருள் தாங்க. முழு கேழ்வரகு எடுத்திருக்கேன். இதில் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்குவேன். உப்பு போட்டு குடிக்கிறவங்களா இருந்தாலும் லைட்டாக சால்ட்டு போட்டு குடிக்கலாம். இதை விட பெட்டர் வந்து முழு கேழ்வரகு அப்படியே மாவு அரைச்சி கஞ்சி காய்ச்சறது தான். ஆனால் பிள்ளைங்க இப்படியே பழகிட்டாங்க, இது நல்லா குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், கேழ்வரகு கஞ்சி ரெடி ஆகிட்டு நல்லா கொதித்து வரும்போது பொங்கி வருதா, அதோடய கலர் கூட சேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு ப்யூர் ஒயிட் மாதிரி இருந்ததில்ல, இப்போ ஒரு மாதிரி பிங்கிஸ் கலந்தது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் கிடைக்கும். கஞ்சி நல்லா கொதித்து வரவும் அந்த நுரை கட்டி வரும். இப்போ கூழ் ரெடி ஆகிட்டு, கஞ்சியும் ரெடி ஆகிட்டுங்க. இதுக்கு அடுத்து இதில் நான் நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். இது இப்போ என்னோடய மோனிஸ்க்கு 2nd பையனுக்கு 7th மந்த் இருக்கும்போது இதை நான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வர இது தான் கொடுத்துட்ருக்கேன். அவனுக்கு அப்படியே டேஸ்ட்டு காமிச்சதுனால முழு மாவு அரைச்சி அப்படியே நான் காய்ச்சி கொடுத்து பார்த்தேங்க. அது அவன் எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. ஓகே, இப்படியே ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வர பசங்களுக்கு இது மாதிரி தான் காய்ச்சி கொடுத்துட்ருக்குறேன். நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு இது ஒரு 3 ஸ்பூன் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த 2 கிளாஸ் ரொம்ப இனிப்பு இருக்காது, ஒரு அரை இனிப்பு போல தான் கொஞ்சம் கொடுக்குறேன். ஒரு நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க்குங்க. பசங்களுக்கு மார்னிங் அல்லது ஈவினிங் ஏதாவது ஒரு டைம்னாலும் ஏதாவது ஒரு ட்ரிங்க் கொடுத்து பழகுங்க. அரைச்சி கழுவி இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகிடும். டெய்லி கொஞ்சம் வேலை தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம பசங்களுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான். வீக்லி ஒரு 3 days கிட்டனாலும் கொடுங்க. என் பசங்க 3 to 4 days. இது 3 days இருந்தால் 4 days கேழ்வரகு கஞ்சாக இருக்கும். என்னைக்காவது முடியாத அன்றைக்கி தான் அது பால். இதை நான் அதிக டைம் ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.